இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வண்டி தான். பீட் 2012 ஆக்சிலரேஷன் ஆகலை அப்படிங்கிறாங்க. ரேண்டமாக பிக்கப் வர மாட்டேங்குது அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட்டு. ஸோ டயக்னோஸ் பண்ணுவோம். ப்ராப்ளம் சொல்லுங்கள் ரமேஷ். பண்ணிக்கலாம். இந்த லைட் எரிஞ்சுதுன்னா இந்த காருக்குள்ளே ஸ்பேனர் லைட் இருக்கு அதுவா? ஆமாங்கண்ணா, காருக்குள்ளே ஸ்பேனர் லைட் இருக்குது அது. ஓகே, அது ரன்னிங்கில் எரியுதுங்களா சில நேரம்? ஆமாம், ரன்னிங்கில் எரிஞ்சோடனே வண்டி பிக்கப்பே இருக்க மாட்டேது. ஓகே, வண்டி ஓட்டி பார்த்தலாமா? ஓட்டி பார்க்கலாம். ஓகே, நான் பக்கத்தில் இருக்கேன். அந்த பக்கம். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். எதுக்காக டெஸ்ட் ட்ரைவ் அப்படின்னா, வண்டியில் உள்ள ப்ராப்ளத்தை நம்ம முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. வண்டி இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு ரமேஷ். இப்போ நல்லாயிருக்கு. என்னென்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே வரல, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வருது அப்படிங்கிறாங்க. ஸோ பார்த்துக்கலாம். ரமேஷ், ஒருவேளை ஹை ஸ்பீடில் தான் வருதுங்கிறாங்க அந்த ப்ராப்ளம். நான் கஸ்டமர்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த கம்ப்ளைண்ட் வரல. ஓகே, வண்டி கரெக்டாக தாம்பரம் பிடிச்சி வந்தால் அது கம்ப்ளைண்ட் வந்துச்சு. திருப்பி சரின்னு சொல்லிட்டு கடைக்கு எடுத்துகிட்டு வந்து சரி திருப்பி ஓட்டி பார்க்கலாம் திருப்பி அப்படி சாப்பிட்டு வண்டி ஓகே இந்த மாதிரி ஓடிட்டு ஓகே கொஞ்சம் தூரம் போனோன்னே அப்படியே இதுவாகிடுச்சு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலில் இருக்க லைட் பார்க்குறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எதுவும் பிரச்சனை இப்போதைக்கு எதுவும் இல்லை. சீட் பெல்ட் போடலைங்கிற அந்த ஒரு சிம்பிள் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா இப்போ டிரைவர் போடலை அதை. இது தவிர்த்து எதுவும் இல்லை. வண்டி இப்போ நார்மலாக தான் போயிட்டுருக்கு. கரெக்டுங்களா ரமேஷ்? ஆமாங்கண்ணா. ஓகே, ஸோ இது எப்போ வரும்னு தெரியாதுன்னு சொல்கிறதுனால அப்படியே கேப்சர் பண்ணுவோம். என்ன ரமேஷ், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? நான் இந்த இல்லை இல்லை வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சடனாக வந்து பிக்கப் ட்ராப் ஆகிடுது. இந்த பிக்கப் ட்ராப் ஆகும்போது அந்த சிம்பிளும் வந்துடுது. இந்த காருக்குள்ளே ஸ்லோ ரமேஷ் வேண்டாம். இல்லை, அது மெர்ச்சோனி தான் அந்த மாதிரி வந்துச்சு. ஓகே, சரி, அதனால் இந்த காருக்குள்ளே ஸ்பேனர் உள்ள சிம்பிள் வந்துடுது அந்த பிக்கப் ட்ராப் ஆனோடனே. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. திரும்ப நார்மலுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா திரும்ப நார்மலுக்கு வந்துடுது. இதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. ஓகே, ஸோ இப்போ அந்த சிம்பிள் வந்துடுச்சு. தெரியுதுங்களா? ஜூம் பண்ணுறேன். ஓகே, வண்டி மூவிங் இருக்கிறதுனால வைப்ரேஷன்ஸ் இருக்குது. ஓப்பா சிம்பிள் நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி இருக்குது வண்டி? ஆக்சிலேட்டர் ஆகலையா? அடுத்துங்க போல இதான் அதிகபட்சம் ஸ்பீடா? அவ்வளோதான். எவ்வளோ ஸ்பீட் அதிகபட்சம் போயிட்டு இருக்கு? 40. மினிமம் ஒரு 60 போகணும். அவ்வளோதான். 60 மேக்ஸிமம் 60 கிலோமீட்டர் போகும். அவ்வளோதான், அதோட அதிக மேலே போகாது. ஓகே, அதுக்கு மேலே என்ன தான் ஆக்சிலேட்டர் அவ்வளோதான், முதல்ல ஆகிடுது. இப்போது அப் பண்ணிவிட்டு ஒரு டைம் போட்டோம்னா சரி, ஒரு நிமிஷம். ஸோ இப்போது இது போகும். இந்த சிம்பிள் இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம என்ன ஓட்டினாலும் இவ்வளோ தான் போகும். முதல்ல போகும், ஆக்சிலேட்டர் ஆகாது. இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணால் இது ஓகே ஆகுங்கிறாரு. ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ போயிடுச்சு. இப்போ இருக்குது. இப்போ போயிடுச்சு. சரிங்களா? இப்போ ஓட்டி பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பிக்கப் இருக்குது. இப்போ பிக்கப் இருக்குது. ஓகேவா? ஆனால் சடனாக திரும்ப வந்துடும் இந்த சிம்பிள். ஆனால் பார்த்துப்போம். இதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. ஓகே, இப்போ போய்டு ஷெட்டுக்கு போய்டு. உட்காந்துச்சு வந்துடுச்சு. சரி தான். ஓகே.
ஸோ நம்ம ப்ராப்ளத்தை கஸ்டமர் ப்ராப்ளத்தை நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு ப்ராப்ளத்தை டயக்னோஸ் பண்ணுவோம், தென் ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம். This is 2012 Chevrolet Beat. Let me go health report. In the ECM there are 3 error codes are there. In the ECM there are 3 DTC codes are there. What control modes are there in addition to ECM? I think electronic power steering control mode is there. There is no fault code. What additional ECUs are there? Only there are 2 ECUs. One is ECM, another is EPS. That's it, no? No more other ECUs. Hope only 2 ECUs are there. One is engine control module. In engine control module, what are the error codes are there? Fuel rail, low pressure, mass airflow sensor performance issue, intake air temperature sensor circuit high voltage. So this all the error codes are comes. Let me go this one. Electronic power steering, there is no any issues at all. Okay. ஸோ இந்த பம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ இந்த பம்பை மாற்றினா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். We CHENNAI CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email. வணக்கம் மக்களே, கார் மெக்கானிக்கலுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இப்பொழுது உள்ள மாடல் கார்கள் மற்றும் வர இருக்கின்ற மாடல் கார்களை எப்படி ரிப்பேர் செய்வது என்பதில் குழப்பமா இருக்கீங்களா? கவலை வேண்டாம், உங்களுக்காகவே சென்னை கார்டெக் நாங்க 3 விதமான ஸ்கேனிங் பயிற்சியை நடத்தி வருகிறோம். கார் ஸ்கேனர், ப்ரொஃபஷனல் கார் ஸ்கேனர், எக்ஸ்பர்ட் கார் ஸ்கேனர். நீங்கள் கார் மெக்கானிக்காவோ இல்லை ஏசி மெக்கானிக்காவோ இல்லை எலக்ட்ரிஷியனாவோ இருக்கலாம். கவலை வேண்டாம், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் டெக்னாலஜிகளை சொல்லித் தருகிறோம். சென்னை கார்-டெக். மேலும் தகவலுக்கு உடனே போனுங்க, டயல் பண்ணுங்க 9840633265. இது லிமிடெட் பீரியட் என்பதால் முன்பதிவு செய்வோருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும்.